ஹாய் எவ்ரிவன். நம்ம ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணி தான் 6 மாதமாக நான் நல்லா தான் படிக்கிறேன், மார்க்கே வர மாட்டேது, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், மார்க்கே வர மாட்டேது, அதுக்காக ஒரு வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே கோ டு அனதர் லீக்குன்னு போட்டுருவேன். நம்ம வந்து அதுக்கான எல்லாமே இந்த தடவை பார்த்துடலாம், ஓகேவா? இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீட் ப்ரிப்பரேஷன், இப்போ நீட் 2025 மேலே முடிஞ்சிச்சு. இப்போ மே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஜூன்லேருந்து இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படின்னா இப்போ நவம்பர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 6 மந்த் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க. இப்போ 6 மாதம் நான் நல்லா தான் படிக்கிறேன், காலைல எந்திரிக்கிறேன், நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி 16 ஹவர்ஸ் தான் படிக்கிறேன், எல்லாமே நான் பண்ணுறேன். ஆனால் மார்க்கு மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகவே மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இது இன்னும் நெக்ஸ்ட்டு 5 மாதம் தான் இருக்குது. இதே மாதிரி தான் மார்க் வாங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எதுக்கு படிக்க போகிறேன், எதுக்கு படிக்கணும், நான் குவிட் பண்ணலான்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இருந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா உனக்கான டேரெக்ஷன் தான் வந்து தெரியல. உனக்கான ப்ராப்ளம் வந்து உனக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. உனக்கு வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன பண்ணணுன்றதான் தெரியல. உனக்கு வந்து டேரெக்ஷன் எல்லாம் பண்ணுற. அதனால் இப்போ குவிட் பண்ணிடாத. ஏன்னா அந்த டேரெக்ஷன் எப்போ வேணால் யாருக்கு வேணால் கிடைக்கலாம். நிறைய பேத்துக்குலாம் கடைசி 2 மாதத்தில் கேம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் வந்து இப்போவே குவிட் பண்ணிடாத. ஆனால் எப்படி கரெக்டான டேரெக்ஷனில் போகிறது நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 5 மாதம் அப்படி போகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஓகேவா? இப்போது அதுக்கு முன்னாடி இந்த 5 மாதம் நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து நீ எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், எது ஹை வெயிட்டேஜ், எது லோ வெயிட்டேஜ், எதை எப்படி படிக்கணும்னு நான் சொல்ல போகிறதே கிடையாது. நான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு உனக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட்டை வந்து எப்படி உனக்குள்ளே வர வைக்கிறது, அது இருந்தால் நீ என்னென்னலாம் பண்ணலாம். நீட் இல்லை, நீ எதை வேணால் கிராக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் இது. நீ 5 மாதம் வந்து நீ என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உன்னோட மைண்ட் செட் வந்து க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கணும். அது என்ன க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா, நீ எது நடந்தாலும் ஒரு எம்சிக்கு போடுற, சால்வ் பண்ண தெரியல, கான்செப்ட் கவனிக்கிற, அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேது, என்சிஆர்டி படிக்க தோண மாட்டேது, எதாக இருந்தாலும் அது ஒரு ஃபெயிலியர் தானே. அதுலேருந்து நீ லேர்ன் பண்ணிக்கணும். இதை நம்ம எப்படி போடலாம், எம்சிக்கு தப்பாயிருச்சுன்னா எப்படி எம்சிக்கு போடலாம், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எப்படி அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக்கிக்கலாம், எப்படி வந்து நம்ம எந்த நேரத்தில் வந்து என்சிஆர் நல்லா படிக்கிறோம், காலங்காத்தான் நல்லா படிக்கிறோமா, அப்படியே நம்ம நைட் படிச்சுக்கிட்டு நம்ம காலைல எழுந்துச்சும் நல்லா படிச்சிடலான்னு நீ க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கணும். இல்லை 6 மாதம் படித்தேன் வரல, அப்போ 5 மாதம் படித்தாலும் வராது, அப்போ ஒரேடியாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து படிச்சுக்கிறேன்னு சொன்னால் அப்படி சொன்னவங்க நிறைய பேர் கிராக் பண்ணதே கிடையாது. அதனால் இந்த 5 மாதம் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மைண்ட் செட் என்னென்னா க்ரோத் மைண்ட் செட். இப்போ அந்த மைண்ட் செட் வந்து உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா க்ரோத் மைண்ட் செட்னு கமெண்ட் பண்ணு. டெஃபினட்டாக அந்த மைண்ட் செட் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீ கிளிக் பண்ணிடுவேன். இப்போ அதுக்கு முன்னாடி அதை வளர்த்துக்கிட்ட அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம், இந்த 6 மாதம் நீ பண்ணியிருப்பேல, 6 மாதம் நல்லா படிச்சிருப்ப, சில பேர் படிக்காமல் இருந்திருப்போம், சில பேர் பாதி படிச்சிருப்பீங்க. அந்த 6 மாதத்தை இப்போ 1 ஹவரில் அனலைஸ் பண்ணு. அந்த 6 மாதம் நான் படித்தோமா படிக்கலையான்றதை அனலைஸ் பண்ணு. எப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ், இப்போ வந்து ஃபிசிக்ஸில் என்ன பண்ணோம், கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணோம், பயாலஜியில் என்ன பண்ணோம், அதை அனலைஸ் பண்ணி இப்போ வந்து ஃபிசிக்ஸில் மார்க் வரலன்னு அப்படியே அனலைஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸில் அனலைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஃபிசிக்ஸில் 180 மார்க் அப்படி தானே. இப்போ நீட் 2025 எடுத்துகிட்டு அப்படின்னா 60 மார்க் ஈஸியாக வாங்கலாம். அந்தளவுக்கு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போது ஃபிசிக்ஸில் இந்த 6 மாதம் படிக்கிற உனக்கு மார்க்கே வரல. அப்போ உனக்கு மார்க் வரல அப்படின்னா உனக்கு வந்து இப்போ நீ எக்ஸாம் எழுதியிருப்ப, அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய எம்சிக்கு சால்வ் பண்ண தெரில, அப்படி தானே? அதான உண்மை, சால்வ் பண்ண தெரில. ஏன் சால்வ் பண்ண தெரில? உனக்கு வந்து அந்த மாதிரி எம்சிக்யூவை நீ ப்ராக்டிஸ் பண்ணல. நீ நல்லா படிச்சிருந்தாலும் அந்த எம்சிக்யூ வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் கரெக்டாக நீ எக்ஸாமில் போட முடியும். அப்போ எக்ஸாமில் போட தெரில அப்படின்னா அந்த மாதிரி எம்சிக்யூ நீ வந்து ஸ்டடி ஹவரில் ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? நிறைய பேர் எனக்கு கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அதனால நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, அதனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன்னு சில பேர் இருந்திருப்பேன். இல்லை சில பேர் எனக்கு கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு ஆனால் என்னால் சால்வ் பண்ண முடியலன்னு 2 பேர் இருப்பேன். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே பதில் தான். நீ என்ன பண்ணாலும் சரி, ஒரு நாளைக்கு நீ வந்து எம்சிக்கு போட்டு அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணால் மட்டும்தான் அடுத்த எம்சிக்கு உன்னால் சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? நீ கான்செப்டே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு ஓவர் வியூ எடுத்துகிட்டு இதெல்லாம் இப்படித்தான் அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்தோம், ஒர்க்குனா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று வந்து ஃபார்முலா வந்து ஒர்க்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்படி தான் பார்த்தோம். இன்னொன்று வந்து எஃப்எஸ் காஸ்டிட்டா. இதை வச்சு எப்படிலாம் கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஒர்க்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு நான் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக நான் சால்வே பண்ண முடியாது. ஆனால் ஒர்க்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்ற ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நான் போய் சால்வ் பண்ணி அது தப்பாகி அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் போட முடியும். அதனால் நீ எம்சிக்கு போட்டு அதுலேருந்து கற்றுக்க. அது தப்பு ஆனால் தான் நல்லது. ஏன்னா தப்பு ஆனால் தான் நீ அதுலேருந்து கற்றுக்க முடியும். கரெக்டானால் அதுலேருந்து எதுலையுமே நீ கற்றுக்க முடியாது. உனக்கு வந்து எது
நம்மளை வந்து டவுனாக இருக்கோம்னு நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் யாரெல்லாம் எம்சிக்யூவில் தப்பு பண்ணுறீங்களோ அவங்களாம் நல்ல விஷயம். ஏன்னா அதில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீ வந்து இப்போ கான்செப்ட் படிக்கலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஒன் ஷாட் மேரத்தான்லாம் பார்த்து கொஸ்டினே சால்வ் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒன் ஷாட் நான் பார்க்குறது தப்பே சொல்ல மாட்டேன். அது 9 to 10 hours 12 hours பார்க்குறது நல்லது தான். ஆனால் அதை மட்டும் பார்த்துட்டு போய் நான் கொஸ்டினே சால்வ் பண்ண மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன தான் படித்தாலும் கான்செப்ட் நாலேஜ் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறப்போ உனக்கு 20% தான். மிச்சம் 80% நீ வந்து அந்த மாதிரி எம்சிக்யூ ஏற்கனவே போட்டிருக்கியா, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, அதுலேருந்து நீ இங்கே என்ன அப்ளை பண்ண போகிறன்றதான் மேட்ரு. ஓகேவா? அதனால் இப்போது புதுசாக ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 38 ப்ரீவியஸ் இயர் நீட்டு ஒரு புக் இருக்கும், அதை வாங்கு. இப்போ உங்கள் அகாடமியில் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராவிடேஷன் ஒரு சாப்டர் ஃபிசிக்ஸில் டெஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னா, கிராவிடேஷனில் ஒரு 10 டாப்பிக்கோ ஒரு 7 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஈஸியான எம்சிக்யூவை மட்டும் தேர்ந்தெடுத்து போடு. அது எப்படி ஈஸியான எம்சிக்யூ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஈஸியான எம்சிக்யூனா சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டுடலாம். அதான் ஈஸியான எம்சிக்யூ. உனக்கு உனக்கு 2-3 ஸ்டெப்பில் ஒரு எம்சிக்யூ இருக்குது, ஆனால் உனக்கு அது புரியுதுன்னா அதுவும் ஈஸியான எம்சிக்யூ தான். அதனால் ஒரு ஸ்டெப்பில் இருக்கணும், அதை விட்டால் உனக்கு புரியணும் ஈஸியாக. அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாமே ஈஸியான எம்சிக்யூ தான். அதை போடு. அதை போட்டுட்டு அப்படின்னா நம்ம இன்னும் கிராவிடேஷனுக்கு இன்னும் ஈஸியான எம்சிக்யூ போடல. நம்ம சேனல்லே யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ஒர்க் எனர்ஜி பவரு, இப்போ இது லாஸ் ஆஃப் மோஷன்னு 2D 1Dக்கெலாம் நம்ம ஈஸியான எம்சிக்யூ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்க. இப்போ நீ எக்ஸாம் எழுத போவேல, இப்போ இன்ஸ்டியூட்டில் 45 கொஸ்டின் வந்து எக்ஸாம் எழுத போகிற அப்படின்னா நீ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் படித்த கொஸ்டின் இருக்குன்னு எதிர்பார்க்கவே கூடாது. அது இருக்குன்னு அவசியமே கிடையாது. நீ படித்த கொஸ்டின் வந்து 23 இருக்கலாம், 37 இருக்கலாம், 42 இருக்கலாம், இல்லை 18 இருக்கலாம். இதில் எதாக வேணால் கூட இருக்கலாம். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை வேலை இப்போ வந்து நீ ஒரு சாப்டர்லேருந்து 25 ஈஸி மாடல் ஆஃப் எம்சிக்யூ நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா, உன்னோட வேலை அந்த 45ல் நான் கற்றுக்கிட்ட மாடல்லாம் இருக்கான்னு தேடுறது தான். அது இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி அதுலேருந்து டெஃபினட்டாக 60 மார்க் வாங்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் கரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், அப்படி சால்வ் பண்ணி டைம் பற்றாமல் கடைசி எக்ஸாம்லேருந்து வெளியே பார்த்தா இந்த கொஸ்டின்லாம் எனக்கு தெரியும், பின்னாடி ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நம்ம படித்தோம் மார்க் வராதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஈஸியான எம்சிக்யூ சால்வ் பண்ணு. அதை சால்வ் பண்ணிவிட்டு நீ 45 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிற அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடு. உன்னோட வேலை இதுதான். நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா 38 இயர் பிவைக்யூ உன்னோட எக்ஸாம் அதில் வந்து ஈஸியான எம்சிக்யூ சால்வ் பண்ணிட்டு நம்ம சேனலில் வந்து அந்த சாப்டருக்கு போட்டால் அதையும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ஈஸியான எம்சிக்யூ சால்வ் பண்ணி இதிலே ஃபிசிக்ஸில் 60 மார்க் எடுத்துடலாம். இதை சால்வ் பண்ணிட்டு வா. அடுத்த லெவல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பயாலஜிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பயாலஜிக்கு இதே மாதிரி பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் மாதிரி தான். நீ எம்சிக்யூ தெரிலனா அந்த மாதிரி எம்சிக்யூ போட்டிருந்தால் மட்டும்தான் அங்கே சால்வ் பண்ண முடியும். இல்லை எம்சிக்யூ வந்து அந்த மாதிரி போடலன்னா அங்கே சால்வ் பண்ண முடியாது. இதுவே பயாலஜிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பயாலஜிக்கு மார்க் வாங்காததுக்கு காரணமும் எம்சிக்யூ உனக்கு சால்வ் பண்ண தெரியாது தான். ஆனால் இப்போ பயாலஜியில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து இப்போ 150 200 மார்க்கே நிறைய பேர் வாங்காமல் இருப்பீங்க. ஆனால் அதுக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீ என்சிஆர்டி படிக்கிற அப்படின்னா அதில் இருக்கிற லைனை தூக்கி அங்கே வச்சுருப்பான். அப்போ அதை சால்வ் பண்ண தெரிலனா எங்கே அதை படிக்கலை. அப்போ நீ என்ன பண்ணணும், எனக்கு இன்னும் 200 மார்க்கு கூட வரலை அப்படின்னா நீ என்சிஆர்டியை ஒழுங்காக படிக்கணும். அந்த என்சிஆர்டி எப்படி படிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி ஒரு பேரா படிக்கிறேன்னா அந்த பேராலேருந்து நீயா ஓனாக நீ கொஸ்டின் எடுக்கணும். கொஸ்டின் எடுத்து படித்த அப்படின்னா அந்த கொஸ்டின் தான் அங்கே இருக்கும். அப்போது 150 200 மார்க் வந்து யாரும் கிரியேட் பண்ண கொஸ்டின் பண்ண கிடையாது. 150 200 மார்க் வாங்க போகிறது நீ கிரியேட் பண்ண கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ண போகிற. இப்போ 250க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வாங்கவே முடியாது. சாரி, நான் வந்து மாற்றிட்டேன். இது வந்து இங்கே 150 200 மார்க்கு கீழே வாங்குறேன்னா உனக்கு என்சிஆர் ரீட் பண்ண தெரில. 250க்கு மேலே வாங்கினா கண்டிப்பாக எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் அனலைஸ் பண்ணாமல் அங்கே மார்க் வாங்க முடியாது. நம்ம அதுக்காகவும் வந்து கஷ்டமான எம்சிக்யூலாம் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிறதுலே மோஸ்ட் சேலஞ்சிங் எம்சிக்யூ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அனிமல் கிங்டத்துக்கு முடிச்சிட்டோம். பிளான் கிட்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டோம். இன்னொரு வீடியோ சீக்கிரத்தை அப்லோட் ஆயிரும். நம்ம வந்து அந்த யூனிட்டே முடிக்க போகிறோம். அது உனக்கு வேணும்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்க. அனிமல் கிங்டத்தில் இருக்கிறதே டாப் மோஸ்ட் டிஃபிகல்ட் எம்சிக்யூ போட்டிருக்கோம். 45 போட்டிருக்கோம். அதில் உனக்கு 25 30 தெரிஞ்சாலுமே நீ நல்லா படிச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அதனால் ஃபிசிக்ஸுக்கு வேறு, கெமிஸ்ட்ரிக்கு வேறு. ஸோ அவ்வளோதான். நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். உனக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்க. வீடியோ வந்து நம்ம அடுத்து உனக்கு என்ன ப்ராப்ளம்னா அதை கமெண்ட் பண்ணு. நம்ம அதுக்கான சொல்யூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்க. தேங்க்யூ.